ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ஜாஅ ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். ஃபகால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மன் அஹக்குன் நாசி பிஹுஸ்னி ஸஹாபத்தி, எனக்கு நான் உலகத்தில் உள்ள மக்களிலேயே நான் தோழமை கொள்வதற்கு எனக்கு உரிய நபர் யார், எனக்கு சிறப்பான உரிய நபர் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கேட்டார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உம்முக, உன்னுடைய தாய், உன்னுடைய தாயார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வர் முதல் முறை சொன்னார்கள். பிறகு கேட்டார், சும்மமன், வேறு யாராவது இருக்காங்களா? கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முக, உன்னுடைய உம்மு என்று இரண்டாவது முறை சொன்னார்கள். மீண்டும் மூன்றாவது முறை கேட்டார், சும்மமன், வேறு யாரு நான் தோழமை கொள்வதற்கு சிறந்தது? கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முக. மீண்டும் மூன்றாவது முறை உம்முக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறகு காட்டார் அந்த மனிதர் வந்த நபர், சும்மமன், வேறு யாரு நாலாவதாக கேட்டப்பட்ட பொழுது, சும்ம அபூக்க, உன்னுடைய தகப்பனார், உன்னுடைய தந்தை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமைக்குரியவர்களே, நமக்கு அதிகமாக நமக்கு நெருக்கமாக நாம் பணிவிடை செய்வதற்கும் நாம் உபதேசம் செய்வதற்கும் நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பதற்கும் மிகவும் சிறந்த ஒரு மனிதர் நம்முடைய தாய் என்பதை நினைவில் கொள்வோம். அவர்களுக்கு நாம் பணிவிடை செய்வோம், அவர்களுக்கு நாம் நல்ல ரீதியில் அவர்களை நாம் கவனிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது போன்ற பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.